அஸ்ஸலாமு அலைக்கும். வடை வேணும், சமோசா வேணும், பிரியாணி வேணும்னு மட்டும் தான் கேட்பாங்க. இதை கேட்கவே மாட்டாங்க. ஆனா நம்மளே போட்டு குடுத்துற வேண்டியது தான். இன்னைக்கு நைட்டு மெனு பாத்தீங்கன்னா, நல்ல சுட சுட தோசை. அது கூடவே சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு மீன் குழம்பு. நம்ம ஆளுக்கு தான் இது பிடிக்கவே பிடிக்காதே. அவருக்காக தான் இட்லி தூள் அரைக்கலாமேன்னு சொல்லிட்டு வறுத்து வச்சிருக்கேன். நல்லா சூடா இருக்க கடலை பருப்பை எடுத்து எடுத்து ஊதி ஊதி சாப்பிட்ற லிஸ்ட் யாருன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. ஒரு டைம் பிரியாணி செஞ்சாலும் சரி, இல்ல நிறைய எண்ணெய் பொருள் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, எதுவுமே சாப்பிடலாம்னு கூட வீக்லி ஒரு டைம்ஸோ 2 டைம்ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க வீட்டுல. இந்த சைஸ்ல இஞ்சி இல்லைன்னா சுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இது கூடவே கொஞ்சம் பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், ஒரு 3 பட்டை, கொஞ்சமா ஓமம், இது எல்லாமே லைட்டா மிக்சியில வந்து கரகரன்னு கிரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல ஒரு 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கிரஷ் பண்ணது எல்லாத்தையும் அது கூட சேர்த்து கொதிக்க விட போறோம். இதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்திருக்கேன். இது ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுடுங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வடிகட்டி கொஞ்சம் நல்லா சூடா இருக்கும் போதே குடிச்சு பாருங்க. சில சமயத்துல என்ன சாப்பிட்டாலும் செரிக்க மாட்டேதுப்பா நமக்கு தோணும்ல, அப்ப கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க.